மாபெரும் விருதுக்கு இதோ வந்திருக்கிறார் திரு வீரமுத்துவேல் சந்திராயன் திட்ட இயக்குனர். வணக்கம் சார். ஒரு விருது அப்படிங்கிறது ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, சமூக பணியாக இருந்தாலும் சரி, விருது பெறும்போது அது எந்த விதமான ஒரு உத்வேகத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கும்? அது ஒரு டெஃபினட்டாக மோட்டிவேட் பண்ணும். நமக்கு இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோன்ற ஒரு ஜீல் நமக்குள்ளே வரும். ஸோ நம்ம நிறைய இன்னும் நமக்கு கடமைகள் இருக்குது. இது ஒரு என்தூசியாசமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இது எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்ப்பாங்க, அவங்களும் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இட்ஸ் அ வெரி யூஸ்ஃபுல் பிளாட்ஃபார்ம். ஸோ தட் எல்லாமே அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு என்தூசியாசம் இதை கிரியேட் பண்ணும். ஒரு இலக்கு, ஒரு கனவு, இந்த மாதிரியான ஒரு நீண்ட பயணத்தில் ஒரு விருது அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு உத்வேகம் கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு ஊக்க மருந்தாகவும் இருக்கும்னு எடுத்துக்கலாம். டெஃபினட்டாக, அப்சல்யூட்லி. நீங்கள் வந்து ஒரு தமிழ் வழியில் படித்த ஒரு மாணவர், இவ்வளவு பெரிய ஒரு உயரத்துக்கு நீங்கள் வருவதற்கான காரணம் அப்படிங்கிறது என்ன, விடாமுயற்சி மட்டும்தானா? கொடுக்குற ஒர்க்கை வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும், யூனிக்னஸ் இருக்கும். அதை நம்ம வந்து அப்ளை பண்ணணும், க்ரியேட்டிவாக இருக்கணும். அண்ட் ஆல் த மோர் இம்பார்ட்டன்ட் நமக்கு டிசிப்ளின் அண்ட் கமிட்மெண்ட், கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். சந்திரயான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து உங்களை வந்து ஒரு அடையாளப்படுத்தி இந்திய அளவில், உலக அளவில் ஒரு தனித்துவத்தை, ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் பெற்றுட்டீங்க. அடுத்த இலக்கு, அடுத்த ஒரு திட்டம் என்ன இருக்கு? நிறைய இருக்குது நமக்கு. இப்போ ஏகப்பட்ட நம்மளது எப்பயுமே வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஒரு இன்டர்பிளானட்டரி மிஷன்ஸ் மாதிரி கிடையாது, நிறைய அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ நமக்குன்னு ஒரு ரோட் மேப் இருக்குது எல்லா ஃபீல்ட்லையும், லைக் ரிமோட் சென்சிங்கில், கம்யூனிகேஷனில், அதே மாதிரி இன்டர்பிளானட்டரி மிஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ரோட் மேப்ஸ் இருக்குது. உங்களுடைய பயணம் வெற்றி பெற நியூஸ் 18 சார்பாக வாழ்த்துக்கள் சார். சார், விருது அப்படின்னா காவல்துறையிலேயே நீங்கள் நிறைய விருதுகள் வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எந்த விருது? காவல்துறையில் கேட்குறீங்களா? காவல்துறையில் வந்து பிரசிடென்ட்ஸ் மெடல் ஃபார் டிஸ்டிங்கிஷ் சர்வீஸ், அதாவது வந்து அப்பழுக்கற்ற பணிக்கான இந்திய குடியரசுத் தலைவர் விருது நான் வாங்கியிருக்கேன். ஆனால் இங்கே நீங்கள் வந்து மகுடம் விருதுகள் கொடுக்குறீங்க. இந்த மகுடம் விருதுகள் வருகின்ற காலத்தில் வந்து ஒரு மணிமகுடம் விருதுகளாக நீங்கள் மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நியூஸ் 18 இது வந்து கிட்டத்தட்ட 67 கோடி பார்வையாளர்களை கொண்டிருக்கு. இது பெயர் தான் வந்து நியூஸ் 18 தமிழ்நாடு. ஆனால் வந்து செய்திகளை முந்தி தருவதில் இது நியூஸ் 1ஆக இருக்கிறது அப்படிங்கிறது பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு இந்த நியூஸ் 18 இருக்கிற எடிட்டர்ஸ் முதல் களப்பணியில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் வரையிலும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப முக்கியம். எல்லாருமே இது வந்து ஒரு கூட்டு முயற்சி. இப்போ நியூஸ் 18 இவ்வளவு தூரம் வளர்ந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபல்யமா இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் ஒவ்வொருவருடைய கடின உழைப்பு. ஒரு நல்ல செய்திகளை, தெளிவான விளக்கங்களை, உண்மை செய்திகளை உடனுக்குடன் தருவதுதான் இந்த நியூஸ் 18 சிறப்பம்சம். நிச்சயம் இது ஒரு மணிமகுடம் விரைவில் உங்களுடைய தொலைக்காட்சிக்கு சூட்டப்பட வேண்டும். இது கண்டிப்பாக அவ்வளவு பெயர் இது வாங்கும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. வாழ்த்துக்கள். அதாவது இப்ப என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? ஓய்வு காலத்துக்கு பிறகும் உங்க பின்னாடி நிறைய ஃபாலோ பண்ற ரசிகர்கள் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்க்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த காலத்தில் இருக்கிற இளைஞர்கள் வந்து மிகவும் திறமையானவர்கள், அறிவாற்றல் கொண்டவர்கள். அவர்களுடைய அறிவாற்றலும் திறமையும் ஆக்கப்பூர்வமான பணிக்கு பயன்பட வேண்டும். அவர்களுடைய கவனச்சிதறல்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த கவனச்சிதறல்கள் இருந்தால் அவர்களுடைய ஆற்றலும் அறிவும் வீணாகி போய்விடும். எனவே இளைஞர்கள் கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இதை கொண்டு நம்முடைய நாட்டை உயர்த்துவதற்காக பாடுபட வேண்டும். இன்று 78வது சுதந்திர தின விழா. அதிலே அந்த தேசியப்பற்று, சுதந்திர உணர்வை கொண்டு நாம் நாட்டிற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர வேண்டும். நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை விட நாட்டிற்கு நாம் என்ன செய்தோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கும் கேள்வியாக இருக்க வேண்டும். நன்றி சார். ஒரு கல்வியோ, ஒரு தொழிலோ, அல்லது ஒரு சமூக சேவையோ, அரசியலோ, எதுவா இருந்தாலும் ஒரு விருது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒவ்வொரு மனிதனின் முதுகுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய ஒன்றுதான் இருக்கு, தட்டி கொடுக்கறது அப்படின்னு. இங்கே தட்டி கொடுக்கறது இல்லாமல் தள்ளி விடுறது தான் அதிகமாக இருக்குது. ஐயா திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிறக்கும் போதும் பாட்டு,
இறக்கும் போதும் பாட்டு. ஆனால் இடையில மனிதனுக்கு தேவைப்படுறது பாராட்டுங்கிறாங்க. அது பாராட்டு, அந்த வாழ்த்துக்கள், அதுதான் ஒரு மனிதனை உற்சாகம். எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் வாய்ப்பு இல்லைன்னா அது பயனற்று போகும். அது அந்த நேரத்தில் அது ஊக்கப்படுத்துறது தான். உன்னால் முடியுங்கிறதான் பல பேரை இங்கே சாதனையாளர்களை ஆக்கிடுது. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த விருது, இந்த பாராட்டு, இந்த வாழ்த்து அதுங்கிறது நீங்கள் அதை அனுபவிச்சுப்பா தான் தெரியும். அதை சொல்லும்போது உன்னால் முடியும் அப்படிங்கிறது, இந்த கைதட்டலும் அந்த வாழ்த்துக்களும் அவ்வளோ பெரிய உற்சாகத்தை தரும், நம்பிக்கையை தரும். விருதுங்கிறது ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன பாராட்டுதல்களும் ஒரு புரிதல்களும் ஒரு ஊக்கப்படுத்துறது அந்த திருமண வாழ்க்கையை எப்படி எடுத்துட்டு போகும்? அது இல்லாத பட்சத்தில் என்னவாகும்? இந்த வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குறீங்க, 10 பொருத்தம் பார்க்குறோம், 8 பொருத்தம் பார்க்குறோம், எல்லாம் எவ்வளவுதான் இருந்தாலும் காதலிச்ச திருமணமும் மனமுறிவில் போகுது, பொருத்தம் பார்த்து திருமணம் செய்கிறதும் மனமுறிவில் போகுது. ஆனால் இதுக்கு என்னென்னா புரிதல் இல்லாமல் தான். என்ன சொல்கிறாங்க, ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கணவன் மனைவியை மனமிட்டு பேசணும், நன்றி சொல்லி பழகணும். இப்போ என்ன இது நமக்குள்ள அதுக்கு நன்றிம்பாங்க, அதெல்லாம் சொல்லணும். கடிதம் எழுதி பழகணும். நீங்கள் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்க, அழகாக இருக்க, அப்படி சொல்கிறது இருக்குல்ல. இப்போ ஒரு அழகான ஒரு பொருளை பார்த்தேன், அதை பார்த்தோன்னே உனக்கு ஞாபகம் வந்துட்டுது, உடனே அந்த இது உனக்கு இதை வாங்கணும்னு தோணுச்சு அப்படின்னு இருக்குல்ல. அந்த மாதிரி இதுதான் அன்பை ஒவ்வொரு நொடியும் பெருக்கிக் கொண்டே போவதான் வாழ்க்கையில் இனிமையாக இருக்கும். அதுதான் மிக முக்கியம். அதில் ஒருத்தர் விட்டு கொடுத்தலும், புரிந்து கொள்ளுதலும், பேரன்பை பரிமாறிக்கொள்ளுதலையும் தான் வாழ்க்கை இருக்கு. அதாவது நிறைய விருதுகளை நீங்க கொடுத்துருப்பீங்க பலருக்கு, நீங்க நிறைய விருதுகளை வாங்கியிருப்பீங்க. அதில் மனதுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் இந்த விருது தான் அப்படின்னா எதை சொல்லுங்க? அது ஒரு எளிய மகனை, ஒரு பின்புலம் இல்லாமல் ஒரு பெரிய நெருக்கடியில் இக்கட்டான இனச்சாவு சூழலில் பல அரசியல் இயக்கங்கள் இருக்கும்போது அடக்குமுறை ஒடுக்குமுறை தாண்டி ஒரு அரசியல் கட்சியை எடுத்து உருவாக்கி, நானே கொடியை உருவாக்கி, நானே கொள்கையை வகுத்து, நானே போராடி சின்னத்தை வாங்கி, யாரோடும் நிற்காம நின்று 36 லட்சம் பேர் எனக்கு வாக்கு செலுத்தின ஒவ்வொரு வாக்குமே எனக்கு மறக்க முடியாத மாபெரும் விருது தான். அப்படி தான் நான் நினைப்பேன். அதுதான் எனக்கு என் நம்பிக்கைக்கு, என் உழைப்புக்கு, நான் முன் வச்ச கோட்பாட்டுக்கு அவங்க கொடுத்த அந்த ஆதரவுங்கிறது மிகப்பெரிய விருது. அப்படிதான் நான் மறக்க முடியாத விருதுனா என் வாழ்க்கையில் அதுவாக தான் இருக்கும். ஒருவேளை நீங்க சினிமாவுக்கு வரவில்லை, அதே போல அரசியலுக்கும் வரவில்லை அப்படின்னா என்னவா இருந்திருப்பீங்க? இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றிருப்பேன். இன்னும் விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு வந்திருப்பேன், வேளாண்மை பார்க்க வந்திருப்பேன். இல்லைன்னா இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்று வேளாண்மை செஞ்சுருப்பேன். ஆனால் கட்டாயம் இராணுவத்தில், ஏன்னா எங்கள் உறவினர்கள் எல்லாரும் இராணுவம், காவல்துறை, ஆசிரியர் இந்த பணியில் தான் இருந்தாங்க. நான் எங்கள் அப்பா இராணுவத்துக்கு தான் என்னை போக சொன்னார், நான் போயிருப்பேன். சீமானுடைய பலம் அப்படின்னா பேச்சு, பலவீனமும் பேச்சு தான் சொல்றாங்க. உண்மையா? அப்படிலாம் அது ஒன்றும் இல்லை. என்னுடைய பலம்ங்கிறது பேரன்பு, பலவீனமும் பேரன்பு, அவ்வளோதான். பேச்சுங்கிறது சும்மா அது கருத்தை கடத்துறது தானே. அதை போய் அதை ஒரு பலமாகவும் பலவீனமாக பார்த்துக்கிட்டு வேண்டியதில்லை. எந்த காலகட்டத்திலேயாவது ஐயோ ஏன்டா இந்த அரசியலுக்கு வந்தோம் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கா உங்களுக்கு? இல்லை, அப்படி நினைக்கல. ஆனால் வழி இருக்குன்னா எந்த மக்களுக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு களத்தில் நிற்கிறோமோ, போராடுறோமோ, அவங்களுக்காக உறக்கம் தொலைச்சு, பசியை தொலைச்சு, ஏச்சு பேச்சு அவமானங்களை தாங்கி நிற்கிறோமோ, அந்த மக்களாலேயே விமர்சிக்கப்படும் போது, அந்த மக்களாலே கைவிடப்படும் போது வலிக்கும். அதுதான் ரொம்ப இதாக இருக்கும் இல்லையே. மற்றபடி அந்த எண்ணம் இல்லை. இது அண்ணல் அம்பேத்கர் எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்காரு, நீ யாரோ ஒருத்தனுக்கு உழைக்கிறாங்கிற எண்ணத்தை கைவிடு, நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக உழைக்கிறேங்கிற பெருமிதமும் திமிரும் கொள்ளு. அந்த பெருமிதம் திமிரும் எனக்கு இருக்கு. நான் யாருக்காக உழைக்கல, நான் பிறந்த பெருமை மிக்க என் இனத்துக்காக உழைக்கிறேன். அதனால எனக்கு சோர்வுங்கிறதே கிடையாது. நன்றி சார். ஒரு விருது அப்படிங்கிறது ஒரு வேலையோ இல்லை ஒரு சமூக சேவையோ எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதில் அந்த விருது வாங்குறப்போ அந்த உத்வேகம் எப்படி இருக்கும்? மனிதனுடைய இயல்பு எப்போவுமே மற்றவர்கள் நம்ம பாராட்டணும், நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இயற்கையில் இருக்குது. அது இப்போ வந்ததில்லை. அது பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் ஆப்பிரிக்கா அந்த கண்டத்தில் மனிதர்கள் இருக்கும்போது, அப்போது மனிதர்கள் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர்கள் கிடையாது. இந்த உலகத்தை அவங்க கட்டி ஆளலை. அப்போது சிங்கத்தை மாதிரி, புலியை மாதிரி, யானை மாதிரி மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு கூட்டத்தில் இருக்கிற 50 பேர் இருக்கலாம், ஒரு 200 பேர் இருக்கலாம். குறிப்பாக அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அந்த கூட்டத்திலேருந்து அவங்க மாற்றி விட்டாங்க அப்படின்னா
அந்த ஆளுக்கு வந்து அதாவது அங்கே அவருக்கு அங்கீகாரம் இல்லாமல் அவர் நேசிக்கப்படவில்லை, அவருக்கு மதிப்பு இல்லை அப்படின்னா அவரை விட்டுருவாங்க. அப்படி விட்டாருன்னா அவரை வந்து சிங்கமும் புலியும் போய் சாப்பிடும். அப்போது அந்த கூட்டத்தில் இல்லைன்னா அவர் இறந்து போவார்னு அர்த்தம். ஸோ சமுதாயம் நம்மளை சேர்த்துக்கிடுது, நம்ம கூட அன்பாக இருக்கிறாங்க, நம்ம இந்த சமுதாயத்தினோட அங்கம் தான், நமக்கு இதில் இடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை தான் இந்த விருதுகள் அல்லது பாராட்டுகள் குறிக்குது. அதனால் அது ஒரு இமோஷனல் விஷயம், அது உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். குழந்தைகளோட நம்ம பாராட்டணும். பெற்றோர்கள் ஒன்றும் செய்யாத சின்ன விஷயம் பண்ணால் கூட பாராட்டணும். 50 மார்க் வாங்கினா கூட அதை வெல்டன்னு சொல்லணும். ஸோ அந்த வகையில் இது ஒரு நல்ல குட் ஃபீலிங். இது போன்ற ஒரு நல்ல செயல் தொடர்ந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இது தூண்டுதலாக இருக்கும். அதாவது கல்லூரி காலங்கள் முடிந்ததுக்கு அப்புறமா காவல்துறையில் நீங்கள் நிறைய பதக்கங்கள் விருதுகள் வாங்கியிருப்பீங்க. அதில் ரொம்ப மறக்க முடியாத விருதுனா எதை சொல்லுங்க? மறக்க முடியாதது பாரத பிரதமருடைய உயிர் காக்கும் விருது தான். முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு புயல் அடித்த போது ஒரு பஸ் ஒரு பள்ளத்தில் விழுந்தது, அது ஒரு கண்மாயில் விழுந்தது. அந்த பகுதிக்கு ரெஸ்கியூ பண்ணதாமா அதை நீந்தி போய் அவங்கள காப்பாற்றணும். அது பத்திரிகைகளெல்லாம் பெரிய அளவில் செய்தி வந்தது, அதன்படி கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் மேலாக நம்ம ஒரு தினம் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் விருது தினம் கிடைக்கும். ஒரு நல்ல வேலை பார்க்குறோம், மோசடியில் வந்து பணத்தை இழந்துட்டாங்க, அந்த பணத்தை நம்ம மீட்டு அந்த நபருக்கு கொடுக்கும்போது அவங்க நம்மளுக்கு தேங்க்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சாதாரண மொபைல் ஃபோன் தேடி போய் அந்த மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சி அதில் கையில் கொடுக்கும்போது அந்த இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி கூட அவங்க வெளிப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிவார்டு, அது கூட ஒரு பெரிய ரிவார்டு தான். அதாவது சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் 2K கிட்ஸுக்கு கூட பிடிக்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் உங்களுக்கு இருக்காங்க. என்ன காரணம் சார்? அது எனக்கு தெரியல. ஆனால் இளைஞர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய வகையில் உடல்நலம் பற்றி, கல்வி பற்றி, சமுதாயத்தை பற்றி விழிப்புணர்வு, அதாவது குற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வை நான் ஏற்படுத்திட்டு இருக்கிறேன். அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் ஒருவேளை இளைஞர்கள் அதை விரும்பலாம். நான் வந்து ஒரு பேச்சாளன் கிடையாது, நான் ஒரு பயிற்சியாளன் தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 1,80,000 பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி மாணவர்களுக்கு இப்போது ஒரு ஓடணும், இல்லாட்டி நீச்சல் அடிக்கணும், இல்லாட்டி ஒரு ஆங்கில மொழியை சிறப்பாக பேச வேண்டும், இல்லை பொது அறிவுக்கு பயிற்சி எடுக்கணும்னா என்னால் பயிற்சி கொடுக்க முடியும். ஸோ நான் ஒரு பயிற்சியாளன். எனவே இந்த பயிற்சியை விரும்பக்கூடியவங்க அவங்க நம்மளை பின்தொடரலாம், அதில் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். சார், இந்த ஓய்வு காலம் அப்படிங்கிறதுல கூட நீங்கள் ஓய்வு எடுக்கல, தினந்தோறும் எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கீங்க, நிறைய ஆய்வுகள் வர பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? அதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கோம், இந்த மாதிரி வாழ்க்கையில் நிரந்தரமாக மகிழ்ச்சியாக இருக்கணும், வாழ்க்கையில் ஒரு நிமிடத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஒரு அறிவியல் மாணவன். இந்த உலகத்தில் நமக்கு வாழக்கூடியது ஒரு முறை தான். இப்போ வந்து பிறந்திருக்கிறோம், இப்போ 60 வயசு ஆகுது, ஒரு மேக்சிமம் 85-90 வயசு வரைக்கும் வாழலாம். அதுக்கு பிறகு நம்ம ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிறகு நம்ம ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், அவ்வளோதான். அதுக்கு பிறகு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது, நம்ம இன்னொரு பறவை எடுப்போம்னு நினைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய, அதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. அது வந்து ஒரு பேராசை. எனவே இந்த குறுகிய காலத்தை நம்ம ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம விரும்பக்கூடிய வகையில் வாழ வேண்டும் என்பது ஒரு முடிவு, ஒரு டிசிஷன், ஒரு லைஃப்ஸ் டிசிஷன், ஒரு வாழ்வின் முடிவு எடுத்திருக்கிறேன். எனவே தான் ஒவ்வொரு நிமிடமும் ஏதாவது ஒன்று பயனுள்ளதாக செஞ்சுட்டு இருக்கிறேன். நிறைய ஆசைகள் இருக்கும், உங்களுக்கு இன்னமும் ஒரு நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது இருக்கா? நிறைவேறாத ஆசை என்பது எனக்கு தெரியல. இருக்கலாம், ஒரு காலத்தில் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், அது நடைபெறலை. ஆனால் காலப்போக்கில் அது ஒரு பெரிய குறையாகவும் தெரியல. அதை நினைக்கும் போது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, டாக்டராக முடியலையே அப்படின்னு. ஆனால் அதே மருத்துவக் கல்லூரியில் என்னை வந்து பட்டமளிப்பு விழாக்கே கூப்பிட்டுருக்காங்க, சிறப்பு விருந்தினரா. அப்படிங்கிற போது ஒரு வாழ்க்கையில் ஒன்று நம்ம தொலைச்சிட்டோம், இழந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு வகையில் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு தான் வர வேண்டியிருக்கு. ஸோ நினைக்கிறவன் கிடைச்சதுன்னா கிடைக்குது, இல்லாட்டி அடுத்தது அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு இருக்கிறேன். அதுதான் நம்மளது வாழ்க்கை தத்துவமாக இருக்குது. நன்றி சார். நியூஸ் 18 தொலைக்காட்சியானது நம்முடைய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8-9 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக விருப்பு வெறுப்பின்றி எந்த அரசியல் கட்சிக்கும் முன்னுரிமை என்று இல்லாமல் எல்லோரையும் சமமாக மதித்து நடத்துகின்ற ஒரு அற்புதமான தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சியில் தொடர்ந்து இது 6வது ஆண்டாக மகுடம் 18 என்ற ஒரு விருதை வழங்கி வருவது பெருமையாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே ஒரு முறை நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 2வது முறையாக நான் வந்திருக்கின்றேன். ஆக 6வது ஆண்டு இந்த மகுடம் விழாவிலே 2வது முறையாக நான் வந்திருப்பதை இன்னும் பெருமையாக கருதுகிறேன். இதனுடைய நோக்கம் என்ன என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இதனுடைய ஆசிரியர் தம்பி கார்த்திகேயன் அவர்கள் ஆங்காங்கே ஏதோ ஒரு சடங்குக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தாமல் உண்மையான யாரெல்லாம் ஒவ்வொரு துறைகளில் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களெல்லாம் அழைத்து வந்து
பெருமைப்படுத்தி இன்னும் தமிழகத்தில் இதுபோல் நாமும் இந்த விருது வாங்க வேண்டும் என்ற ஒரு மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணுகின்ற அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ஒரே கேள்வி ஐயா, நிறைய விருதுகள் நீங்க கூட கொடுத்திருப்பீங்க, ஆனா நீங்களும் வாங்கியிருப்பீங்கல்ல, அதுல ரொம்ப பெருமையான ஒரு விருதுனா எதை சொல்லுவீங்க? மறக்க முடியாது. எனக்கு யார் விருது தருவா? நீங்க தான் தரணும். தரலையே இதுவரை. இல்ல, நீங்க கலைஞர்கிட்ட ஏதாவது பாராட்டு வாங்கியிருக்கீங்களா? அது நமக்கு பெரிய அங்கீகாரமே. நம்ம தம்பி கார்த்திகேயன், குணா, இப்படி நம்ம கார்த்திகை செல்வன், கார்த்திகே, இப்படி நிறைய குணா போன்ற மிகப்பெரிய இந்த விவாதங்கள் நடத்துகின்ற அவங்கள்ட்ட நம்ம நிறைய விஷயங்களை நம்ம படிச்சுக்கிட்டோம். அதனுடைய வெகுமதியாகத்தான் நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் அவர்கள் இந்த மிகப்பெரிய பொறுப்பான வழக்கறிஞர்கள் போன்ற மிக உயர்ந்த படிப்பு உள்ளவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த பதவியை சாமானிய ஒரு ஆசிரியர் அப்பாவுக்கு தந்தது. அதுதான் பெருமையாக கருதுகிறேன். அது அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்வம் இருந்ததா, இல்ல ஒரு திடீர் திருப்பமா தான் இதுக்குள்ள வந்தீங்களா? ஆசிரியராக இருந்தேன். அதன் பிறகு அரசியல்வாதிகளுடைய தொடர்பு கிடைச்சி இதில் வரணுங்கிற முயற்சியில் வந்தேன். நம்முடைய மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அன்போடு நம்மளை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைய முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னை அரவணைத்துக் கொண்டார். ஆகவே என்னுடைய பணி தொடர்கிறது. சாமானிய மக்களுக்காக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் செய்கின்ற பணி எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. சூப்பர் எஃபர்ட்ஸ் அண்ட் நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி அவார்ட்ஸ் இருக்கு. போன வருஷம் கூட நீங்க அந்த நம்ம தமிழ்நாடு ப்ரைட் நம்ம பிரக்ஞானந்தன் செஸ் பிளேயர் நீங்க அவருக்கு அவார்ட் கொடுத்தாச்சு போன வாட்டி கூட. ஸோ இந்த மாதிரி நியூ டேலண்ட்ஸ் இருக்கும் நம்ம நாட்டில். அவர் எல்லாருக்கும் என்கரேஜ்மெண்ட்காக இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் தட் டூ வென் நியூஸ் 18 இஸ் டூயிங் இட், இட்ஸ் அ கிரேட் இனிஷியேஷன். நன்றி. You got many awards, but your special award, what do you feel? என் ஸ்பெஷல் அவார்ட் ஆக்சுவலி நிஜமா நான் சொல்றேன், என் மச்சான்ஸ், தமிழ்நாட்டு மக்கள், சவுத் இந்தியாவில் இருக்க எல்லா மக்கள் எனக்கு இப்போ கூட எவ்வளோ லவ் பண்ணுற, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், என் படம்காக, என் கம்பேக் என்ட்ரிக்காக. ஐ திங்க் திஸ் க்ரௌன் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட், ஆனால் அந்த மனசுல இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப பெரிய க்ரௌன். அது மேலே ஏதாவது அவார்ட்ஸ் ஏதாவது ஒன்றும் தேவையில்லை. மச்சான்ஸ்க்காக ஒரு ரீஎன்ட்ரி ஏதாவது இருக்குமா சினிமாவில்? பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா இப்போதான் குழந்தைகள் 2 வருஷம் ஆயிட்டு. ஸோ இப்போதான் நான் ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் மை செல்ஃப். மறுபடி என் கரியர் அண்ட் செல்ஃப் கேர் எல்லாம் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஸோ கண்டிப்பாக அது பிளான் இருக்கு. நன்றி. ஒரு ஊடகத்தினுடைய முக்கியமான ஒரு வேலை தினமும் நடக்கக்கூடிய அரசியலை தாண்டி, தினமும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தாண்டி, திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மனிதர்களை ஊக்குவித்து அவர்களை திரைக்கு முன்னால் நிறுத்துவது ஒரு ஊடகத்தினுடைய மிகப்பெரிய வேலையாக நான் பார்க்கின்றேன். அந்த அடிப்படையில் நம்முடைய நியூஸ் 18 தொலைக்காட்சி குழுமம் எல்லா வருடமும் கூட இந்த மகுடம் விருதில் திரைக்கு பின்னால் மக்களுக்காக பாடுபடக்கூடிய அற்புதமான மனிதர்களை முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆண்டும் அது போன்ற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்விலே பங்கேற்பதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். பல்வேறு துறை சார்ந்த ஆளுமைகளை தேடி இந்த மகுடம் விருது அப்படிங்கிறது வரக்கூடிய இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு ஊக்கத்தை தரும் அப்படின்னு? பெரிய ஊக்கத்தை தரும் மேடம். ஏன்னா பாசிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம் அன்னைக்கு. ஏன்னா நியூஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் சைக்கிளில் போயிடுச்சு. ஏன்னா சொசைட்டியில் நெகட்டிவ் நியூஸ் ஆகும்போது அது ஒரு பெரிய பேசும் பொருள் ஆகுது. இது போன்ற நிகழ்வுகள்லாம் ஒரு பாசிட்டிவான நியூஸ் சைக்கிள். இது முக்கியமாக ஒரு பாசிட்டிவிட்டி இளைஞரை கொடுக்கணும். ஒரு ஜென்ரேஷனே, ஒரு சமுதாயமே நெகட்டிவிட்டியை பார்த்து வளர முடியாது. அதனால் பல துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்களை கண்டுபிடித்து அழைத்து வந்து மகுடம் நிகழ்வில் பெருமைப்படுத்தி மேடைக்கு முன்னால் நிற்க வைக்கிறீங்க. அதனால் உங்களுடைய பணி வருகின்ற ஆண்டுகளில் இன்னும் சிறக்கட்டும். தேங்க்யூ. ஸோ நம்ம பாரத தேசத்தோட பல கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதை தாண்டி எஜுகேஷன், அதை தாண்டி ஸ்போர்ட்ஸ், ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ரெகக்னிஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், குறிப்பாக வளரும் கலைஞர்களுக்கு. ஸோ இந்த மகுடம் அவார்டு ஒரு நல்ல உந்துதலாக இருக்கும். அவங்கள மேலே நம்ம தேசத்துக்காகவும் அவங்களோட துறைக்காகவும் உழைக்கிறதுக்கு ஒரு பெரிய உன்னதலாக இருக்கும்ன்றது என்னோட அபிப்பிராயம். ஒரு விருது அப்படிங்கிறது ஒரு சமூக சேவையாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு துறையில் அவங்க சிறந்து விளங்குறப்போ ஒரு விருது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஊக்கப்படுத்தும்? அதாவது இதுவரையில் எல்லாம் நன்னா செஞ்சா அதுக்காக இந்த விருது.
இனிமேல் ஒழுங்காக செய்யுங்கிறது சொல்கிறேன். பலரை வந்து மோட்டிவேட் பண்றதுக்கான ஒரு விதையா இருக்கும். பலரும் மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுறதை விட ஒரு விருதுங்கிறது விருது பெறுவதற்கு ஒரு நல்ல ஊக்கம். அவங்களுக்கு வந்து நீங்கள் இதுவரையில் நீங்கள் செய்ததை இன்னும் நன்றாக தீர்க்கமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற உந்துதல் தான் வரும். அதான் என்னோட. நீங்க சின்ன வயசுல இருந்து நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருப்பீங்க. ஆமா, அதெல்லாம் வந்து எப்படி இருக்கு? ஒவ்வொரு தடவையும் நல்லா வேலை செய்யணும். அந்த விருதை வாங்கினோன்னா அதை கொண்டு மாட்டிப்பேன், அதிலே பார்த்துப்பேன். டெய்லி அதை பார்த்துட்டு இவ்வளவு நேரம் நல்லா வேலை செஞ்சிருக்கோம், அதுக்காக இந்த விருது கொடுத்துருக்காங்க, இன்னைக்கும் இன்னும் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு வான்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. மறக்க முடியாதது அப்படின்னா நீங்க எந்த விருது சொல்லுங்க? என்னோட DRDO அகாடமி எக்ஸலன்ஸ் அவார்டு. அது வந்து பிரதமர் மோடி எடுத்துட்டோன்னே அவரோட ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஃபங்க்ஷன். அதில் முதல் விருது மோகன், ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் IAC. அடுத்த விருது நான் வாங்கினேன். ஸோ அவர் பிரதமராகி விருது கொடுத்த ரெண்டாவதா வாங்கினது நான் தான். அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு இன்ஸ்டன்ஸ். நன்றி. தேங்க்யூ. நியூஸ் 18 தொலைக்காட்சி நிறுவனத்தின் சார்பில் சாதனையாளர்களை தேர்வு செய்து ஆண்டுதோறும் விருதுகள் வழங்குவது பாராட்டுக்கும் போற்றுதலுக்கும் உரியது. விருதுகள் வழங்குவதன் மூலமாக சாதனையாளர்களை ஊக்குவித்து அவர்கள் மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கு வழிவகை செய்கிறது. அது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் இது போன்ற விருதுகளை பெறுவதற்கு நம்முடைய வாழ்நாளில் சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை, கருத்தை உருவாக்குகிறது. அந்த வகையில் இது பாராட்டுக்குரியது. அதான் முன்னாடியே சொன்னதுதான். இந்த சாதனை புரிபவர்கள் வெளி உலகத்துக்கு தெரியாமல் பல பேர் இருப்பாங்க. அவர்களை தேடி கண்டறிவது என்பது ஒரு நல்ல ஒரு சிறந்த பணி. அந்த அடிப்படையில் நியூஸ் 18 அந்த மாதிரி அவர்கள் எல்லாம் தேடி கண்டறிந்து அந்த சாதனையாளர்களை ஒரு பொது நிகழ்ச்சிக்கு அழைத்து எல்லோரும் பாராட்டும்படியாக ஒரு நிகழ்ச்சி செய்வதன் மூலமாக அவர்கள் மேலும் மேலும் ஊக்கம் பெறுவதற்கு வழிவகை செய்யும்.